பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்களும் ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் கிளாஸஸே ஆன்லைனில் நடத்துனதால அதுக்கு முன்னாடிலாம் லேப்டாப்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, மொபைல்லாம் பெருசாக யூஸ் பண்ண. பட் இந்த கோவிடுக்கு அப்புறம் அதில் தான் பாடமே நடக்குதுன்றதுனால யூஸ் பண்ண பழகிட்டு இப்போ அவங்களுக்கு அதுவே ஒரு பழக்கமாயிடுச்சு. எது எடுத்தாலும் பட் அதில் ஒரு பாசிட்டிவ் விஷயமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தெரியாத விஷயம்லாம் அவன் பையன் கூகுள் போட்டு செக் பண்ணி நிறைய விஷயம் சொல்கிறான். அது இருக்குது. பட் இருந்தாலும் அவன் அதை மட்டும்தான் பார்க்குறான்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதனால் அவனுடைய அறிவோ இல்லை மூளை எந்த அளவுக்கு பாதிக்கும். நிறைய வீடியோஸ்லாம் வரும் வாட்ஸ்அப், நிறைய இந்த மாதிரிலையும் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய அறிவு திறன்லாம் பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா அவன் ஒரு டைம் பாஸ் பண்ணுறதே மோஸ்ட்லி லேப்டாப் விட்டால் மொபைல் விட்டால் லேப்டாப்ன்ற மாதிரி இருக்குது. படிக்கிறதுனா படிக்கிறான், ஓகே. பட் அதை விட டைம் பாஸ் ரிலாக்ஸேஷனாக டக்குன்னு இதுதான் எங்கேஜ் அதில் தான் இதில் தான் டக்குன்னு உடனே இது இல்லைன்னா டேரெக்டாக இங்கே தான் வரணுன்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதெல்லாம் நடக்குது, இருந்தாலும் இதில் தான் நிறைய நேரம் செலவிடுறான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது எப்படி ஆரோக்கியமான போக்கா, இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. ரைட், வெரி வெரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் பசங்களையும் நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டரே முழுக்க டிஜிட்டலை நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இன்கேஸ் டிஜிட்டல் மீடியா எல்லாம் அதை தான் அவங்க அதிகபட்சமான நேரம் எல்லாத்தையும். இது ஒன்றும் இல்லை, பழசு நம்ம காலத்தில் ஒரு இடத்துக்கு போகணுன்னா தெரியலன்னா அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இவன் எவங்கிட்டையுமே கேட்குறதே கிடையாது. இது கேட்டாலும் இதை போட்டுக்கிறேன், இதை எல்லாமே த்ரூ அந்த மொபைல் வழியாகவே தான் பார்க்கணுன்னு விரும்புகிறாங்களோ தவிர, இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா சக ஒரு மனிதர்கள்கிட்ட அவன் பேசுகிறதோ பிடிக்கிறதோ அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்னுடைய பிஸ்னஸுக்காக ட்ராவலுக்காக ட்ரெயின்லலாம் எத்தனையோ தடவை போயிருக்கிறேன். ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ட்ரெயினில் போனோம்னா எதிர்ப்பு இருக்கிறவங்க தம்பி நீ எந்த ஊர், என்ன பண்ணுற, என்ன வியாபாரம் பண்ணுற, எத்தனை பிள்ளைங்க, கல்யாணம் ஆகிடுச்சா, இப்படிலாம் கேட்பாங்க. ஆமாம். இன்றைக்கி நீங்கள் ட்ரெயினில் போங்க, எவனாவது எதிர்ப்பு எவனோ ஒருத்தன் பேசுகிறான், எல்லோரும் போனோடனே கால் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு படத்தை வச்சுக்கிட்டானா முடிஞ்சு போச்சு. அதாவது அவனுக்கு தனியாக ஐசோலேட்டடாக ஒரு உலகமாகவே ஆயிடுறாங்க. கரெக்ட். அதாவது ஐசோலேட்டடாக உலகமாகிறது தப்பு இல்லை, அவனுக்குள்ளே ஆகிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எப்படியா இருந்தாலும் அவன் எல்லாருக்கூடையும் சேர்ந்து தானே லீவ் பண்ணி ஆகணும். அவன் ஒருத்தன், அதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்கிறதுக்காக அவன் தனிப்பட்ட ஒருத்தனே வாழ்க்கையை வளர்ந்துட முடியுமா? யார் அவனுக்கு சோறு செய்கிறது, இப்போ அவனுக்கு தேவையான துவைக்கிறது, அவனுக்கு தேவையான காத்தாலேருந்து அத்தனை நீட்ஸுக்குமே அவன் இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் அவனால் அத்தனை வேலையும் அவனால் அது செய்துக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. அதை அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம நாம் அவங்களை கேர் பண்ணிக்கிறதுனால அது அவங்களுக்கு தெரியலங்கிறது தான் ஓகே நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். பிறகு இது எப்படின்னா டிஜிட்டலோ இதை நான் குறைவாக சொல்லலை, அது எல்லாமே பாசிட்டிவ். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அது இல்லாமல் இப்போ எந்த ஊருக்கு போனாலும் நாமளே என்ன நினைப்போம், ஏப்பா அந்த ஊருக்கு மேப் போடுப்பா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அது தப்பு கிடையாது. அதாவது என்ன சொல்கிறோன்னா நமக்கு அதெல்லாம் அட்வான்ஸ் தேவையோ அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறதுல எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. அதில் நீங்கள் அந்த பயன்பாடு உங்களுடைய வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வத்துக்கு இருக்குதா, இல்லை அதை அதை உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை உள்ள தள்ளுதாங்கிற நோக்கம் தான் ரொம்ப முக்கியமான பிரைமரி கான்செப்ட். அதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக புரியுது. ஸோ இந்த மெச்சூரிட்டி பக்குவம் இருக்கிறவங்க கரெக்டாக இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே போனால் அது அட்வான்டேஜ் ப்ளஸ் இல்லை மைனஸ் தெரிஞ்சுது. லைஃப் லீடிங்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்பாக இது பிரச்சனை கிடையாது. அதான் இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குது. பட் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்கிறது, இல்லை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? இது நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எடுத்த உடனே இந்த பக்குவத்துக்கு வந்தீங்களா? இல்லை கேட்குறேன், நீங்கள் இந்த ஆப்பு சமாச்சாரத்தை விட்டுருங்க. லைஃப்பில் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எடுத்தோடனே பக்குவமானீங்களா? ஒரு இதில் அடிபட்டு ஒரு பெயினை சந்தித்து அந்த பெயினால் ஏற்பட்ட வழியெல்லாம் உணர்ந்து இனிமேல் இந்த விஷயத்தில் நம்ம இவ்வளோ தீவிரம் வேண்டாம், இல்லை நிதானமாக இருக்கணும், இது இந்த அளவுக்கு மேலே யூஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் உங்கள் அனுபவத்தில் ஏதோ ஒரு இம்பேக்ட் ஆகி புரிஞ்சுக்கிட்டு தானே அதுலேருந்து விடுபட்டு வந்தீங்க. கரெக்ட். இப்போ உங்களுக்கு அதனால் ஒரு பெயினோ ஒரு இதோ ஏற்பட்டு இதை நம்ம இனிமேல் இது இந்த அளவோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி தானே அந்த முடிவுக்கு வந்தீங்க, எடுத்தோடனே வந்தீங்களா? கரெக்ட். அது முடிச்சோ அப்படி தான் நீங்கள் வரீங்க. உங்களுக்குன்னு இல்லை, யாருக்காக இருந்தாலும் அப்படி மட்டும்தான் வர முடியுமோ தவிர எடுத்தோடனே டைரெக்டாக வர்றதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் நிஜம். ஈவன் இப்போ என்ன நீங்கள் சொல்கிறதுனால இப்போ எங்கள் பசங்களும் பார்க்குறாங்க, நான் பார்க்கலன்னு சொல்லலை, பார்த்தாங்கன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ நம்ம பேச்சை அவங்க யாரும் கேட்குறதுக்கே தயாராக இல்லை. கேட்டா
ஏப்பா நீ அப்படின்றான், சாதாரணமாக சொல்லுவான். அவனை வந்து நான் குறை சொல்ல. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நல்லது. எதுக்கு? இவனுங்க பார்க்குற சூடெல்லாம் சேர்ந்து குறையிறதுக்கு. நாம் என்ன பண்ணுறோம், பொறுப்பாக கூப்பிட்டு வச்சு இந்த நல்லெண்ணெய் இதெல்லாம் சாட்டர்டேவோ சண்டேவோ ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி தலையில் வச்சு நல்லா மசாஜ். அதாவது பார்த்திங்கன்னா அவ்வளோ அவன் பண்ணால் கூட அவன் அதில் நல்ல விஷயமும் நிறையா கேதர் பண்ணுறான். அதுலேயே ஆயில் பாத்துனால பிரெயின் கூல் ஆகுது, நர்வ்ஸ்லாம் நல்லா ரெடி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிடறான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா உட்கார வச்சு நம்ம என்ன பெருசாக இல்லை, எண்ணெயை தடவி விட்டு இந்த காது இதெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் செய்வேன். அவன் வந்து முதல்ல இதெல்லாம் என்ன பண்ணவன் இப்போ வந்து அவனாவே எண்ணெய் கப்பை கொண்டு வந்து இன்றைக்கி எனக்கு தேய்ச்சி விடுன்னு சொல்கிற எத்தனை வயசு, 23 வயசு 22 வயசு பசங்க சொல்கிற அளவுக்கு வந்தாங்கன்னா நாம் அவங்க கூட ஒரு நட்பா, அதாவது என்னென்னா நான் வந்து உன்னை டேக் கேர் பண்ணிக்குவோங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோங்கிற மாதிரி நன்மைக்காக தான் நான் செய்வேன். அதாவது என்னென்னா கேட்கணுங்கிறத நம்ம பிடிவாதம் பண்ணி செய்ய முடியாது. இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இதுக்குன்னு இதெல்லாம் இப்படி நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லலாம். மேபி அப்படி டேஸ்ட் பண்ணால் தான் ஒரு நாள் ரவுண்ட் டேஸ்ட் பண்ணி பிடிச்சிதுன்னா இப்போ வந்து அடுத்து அதை விரும்பி கூட சாப்பிட்ற அளவுக்கு மாறலாம். அது வந்து நாமளே முடிவு பண்ணக்கூடாது. அதனால் இவன் எதையுமே கேட்க மாட்டான் அப்படின்னு இல்லாமல் நாம் சொல்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரும்போது, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10-20 இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, கேட்கறதுக்கு 2-3 கேட்டாலும் நல்லது தானே. 2-3 கேட்கும்போது அதில் அவனுக்கு ரிசல்ட் வரும்போது ஓகே, நம்ம அப்பாவோ இல்லை நமக்கு வேண்டியவர்களோ நம்ம நலனுக்காக தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்கங்கும்போது தான் ஃபர்தராக அவனுடைய கம்யூனிகேஷன் நம்மகிட்ட திரும்ப அவன் தொடர்பு கொள்ள முடியும். அப்போ பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னு நினச்சிங்கன்னா, அதாவது எங்கே உரிமை இருக்குதோ அங்கே தான் வந்து அவன் வந்து சுதந்திரமாக அவனுடைய இதை எல்லாம் வெளிப்படுத்தும். என்ன எங்கேயோ கோபம் இருந்தால் முதல்ல நம்மகிட்ட தான் வந்து அத்தனையும் கபகபன்னு கொட்டி டென்ஷன் ஆவாங்க. கரெக்ட். நாம் வந்து இப்போ அவனை விட நம்ம மெச்சூரிட்டியாக இருக்கிறோம்னா அவனுக்கு வி டேக் சம் ஃப்ரீடம். அவன் சின்ன பையன் இப்போ தான் லேர்ன் பண்ணுறான். இப்போ நம்ம வந்து லேட்டாக வந்தால் கூட நம்ம வந்து லேட்டாக வந்திருக்கிறான், லேட்டாக சாப்பிட்றான், எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்லுவேன், காத்தால் எதுவும் சிரமப்படாத, நல்லா தூங்கி நிதானமாக எந்திரி. நம்ம வந்து ஏன்டா இப்போ போயிட்டு வந்தோன்னு அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட நாளைக்கு ஒன்றும் வேலையில் நாளைக்கு எதுவும் வச்சுக்காத, கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி காத்தால் லேட்டாக நிதானமாக தூங்கி எந்திரிப்பான், அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும். இவ்வளோதான். இதுதான் இந்த இன்ஃபர்மேஷனை அவன் ஏற்றுக்குவான். ஆனால் வந்து நீ போனதே தப்பு, போகக்கூடாது, நீங்கள் அங்கே நின்னீங்கன்னா அது வந்து எகென்ஸ்டாக போகும். ஓகே. இதை வந்து அவனாக நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தில் அடிபட்டு தெளிஞ்சு அதை போதும்னு விடுபட்டு வந்தீங்களோ அதே மாதிரி அவனுக்கு சில காலங்களில் நிச்சயமாக ஒரு இன்ஃபர்மேஷன் அவனுக்காகவே அடிபட்டு இதோடைய இதோட நம்ம நிறுத்திக்கலாங்கிற இன்ஃபர்மேஷன் அவனாக உணர்ந்துட்டானா அதுக்கப்புறம் நீங்கள் அவனை வந்து இதை பார்க்காதப்பா பிடிக்காதப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்கிறது தான் நாம் புரிஞ்சு இப்படி தான் நான் வந்து நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கரெக்ட். ஸோ நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க மேலே நம்மளுக்கு நிஜமாகவே அக்கறை இருக்குது அப்படின்றத இந்த ஆக்ஷன் வேறு ஏதோ ஒரு ஆக்ட் மூலமாகவோ அவங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு அதை புரிய வைக்கணும். உண்மையாகவே உணர்வையான அன்பாக இருங்கன்னு சொல்லலாம். அதான் இருக்கிறத அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி உணர வைக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக நம்ம புரிஞ்சிக்கலனா கூட அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம அன்பை செலுத்துறதோட நம்ம வேலை. ஏன்னா இப்போ நம்மளுடைய அடுத்த இதே நம்ம பசங்க நம்ம இதுதாங்கும்போது நாம் அவங்களுக்கு வந்து ரியலிட்டிக்காக நம்ம அன்பை செலுத்துறதில் செய்யலாம். மற்றபடி அவனுக்கு எது நம்ம இன்னும் அவனை விட நம்ம மெச்சூரிட்டியாக இருக்கிறதுனால அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதையே நம்மளால் கெஸ் பண்ண முடியும்னா பிடிச்சதை முதல்ல கொஞ்சம் சொல்லி அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு பிடிச்ச வேலையை ஒரு 5 வேலை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு வேலை செஞ்சு அவன் வச்சு செய்யணுன்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வேலை, நீங்கள் மீதி எந்த வேலைக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த ஒரு வேலைக்கு அப்பாவுக்காக கூட வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுங்கள். கம்முன்னு வருவான், எதுவுமே சொல்ல மாட்டான். அவனுக்கு அது பிடிக்கணுங்கிற அவசியமே கூட இல்லை. ஏன்னா இந்த விஷயம்லாம் இவங்க வந்து இவ்வளோ எனக்காக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்காக இந்த ஒன்று நான் செய்ய மாட்டேன்னாகும் போது டெஃபினட்டாக தே வில் ஒபே. அதனால் என்னென்னா அவங்க வந்து இப்போ தான் லேர்னர். நாம் வந்து அவங்கள விட கொஞ்சோண்டு மெச்சூரிட்டியாக பக்குவமாக இருக்கும்போது நாம் தான் அவங்கள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணுங்கிறது தான். அப்படி தானே இப்போ அதாவது வயசுக்கு மீறினவங்க தான் வயசுக்காரங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வர்றது தான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கான இதாக இருக்குங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுற விஷயம். கரெக்ட். நன்றி. தேங்க்யூ. கருத்துக்கு பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம். சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். நீங்கள் இந்த மாதத்துல கூட நீங்கள் அதை பதிவு பண்ணிட்டு வரலாம்.
ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம். அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.